மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யம் என்றால் ராஜா ஒருவர் இருக்கிறார், அவருடைய அதிகாரத்துக்குட்பட்ட ராஜ்யம் இருக்கிறது. அந்த அதிகாரத்துக்குட்பட்ட ராஜ்யம் என்று சொன்ன உடனேயே அந்த ராஜ்யத்தோடைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இறையாண்மை என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி வரும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு ராஜ்யம் பார்க்குறீங்க. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சட்டத்திட்டங்களின்படி செயல்படக்கூடியது. இந்த உலகத்தின் ராஜ்யம் அந்தந்த தேசத்தோடைய சட்டத்திட்டங்களின்படி இருக்கக்கூடியது. அப்போ விசுவாசிகளாகிய நமக்கு இரண்டு ராஜ்யங்களை பற்றி தெரிகிறது. ஒன்று இந்த உலகத்துக்குரிய, இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள், அந்தந்த ராஜ்யத்தில் அந்தந்த சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய சட்டத்திட்டங்கள், அதான் நான் சொன்னேன், தேவனுடைய சட்டத்திட்டங்கள் 10 கட்டளைகளை அடிப்படையாக கொண்டது அப்படி சொன்னேன். அந்த 10 கட்டளைகளை நேரடியாக நிறைவேற்ற முடியாதனால தான் தேவன் தமது பரிசுத்த ஆவியை தந்து நம்மை பலப்படுத்தி அந்த 10 கற்பனைகளை நிறைவேற்ற, தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களின்படி வாழ நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொன்னேன். இப்போ ரெண்டு ராஜ்யங்கள். ஒரு ராஜ்யம் தேவனுடையது, இன்னொரு ராஜ்யம் அது என்னது? அந்தந்த ராஜ்யத்தார் அந்தந்த சட்டத்திட்டங்களின்படி வாழுகிறார்கள். ஆனால் சில சமயங்களில் பாருங்கள், சில சமயங்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டமும் இந்த உலக ராஜ்யத்தின் சட்டத்திட்டமும் வித்தியாசப்படுகிறது. இங்கே நாம் கர்த்தரே தேவன் என்று சொல்லி நாம் வாழுவோம். கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, கர்த்தரே தேவன். இவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இவர் பரிசுத்தர், இவர் சர்வ வல்லவர், இவர் சர்வத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர். அண்ட சராசரங்களும் இவருடைய வார்த்தையினாலே நடத்தப்படுகிறது. அப்படியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரே தேவன். ஆனால் இந்த உலகத்தாருடைய வாழ்க்கையில் அந்த சட்டத்திட்டங்களை பார்க்கும் பொழுது இந்த தேவனே, கர்த்தரே தேவன் என்ற அந்த விஷயத்தில் அது இப்படி தான் அங்கே இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயங்களிலே இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு முரண்பாடாக அந்த தேச சட்டத்திட்டங்கள் இருக்கலாம். ஒருவேளை அப்படி முரண்பாடான சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது இப்போ நாம் ரெண்டு விதமான ராஜ்யத்தில் இருக்கோம். அந்த பூமியில் இருக்கோம், அதனால் பூமிக்குரிய ராஜ்யம். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கோம், அதனால் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களும் இந்த உலக ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் எப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு முரணாக இந்த உலகத்தின் ராஜ்யம் சட்டத்திட்டங்கள் இருக்கோ அங்கே பிரச்சனை தான். அங்கே நாம் எப்படி வாழ வேண்டியிருக்கிறது? இந்த உலகத்தின் ராஜ்யத்தோடைய சட்டத்திட்டங்கள் அட்ஜஸ்ட் ஆனால் ஓகே, ஆனால் முரணாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களின்படி மட்டுமே வாழுவோம். இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களை தூக்கி அங்கிட்டு பக்கத்தில் வச்சுருவோம். இரண்டு ராஜ்யங்கள், இரண்டு ஆளுகைகள்,
2 சட்டதிட்டங்கள். இப்போ நீங்களும் நான் என்ன, கர்த்தரே தேவன், இவரே ராஜா. இப்போ தேவனே ராஜாவாக இருக்கிறதுனால அவருடைய சட்டதிட்டங்கள் இப்படி நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்து ராஜ்யங்களுடைய சட்டதிட்டங்கள் முரண்பாடாக இருக்கிறப்ப நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே தான் பாருங்கள், சில சமயத்தில் இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் அந்த சட்டதிட்டங்கள் இந்த விசுவாசிகளை போட்டு இல்லை நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அடக்குமுறைக்கு வரும்போது அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் வருகின்றன. அதில் அநேகர் மரிக்கவும் செய்கிறார்கள். கர்த்தருக்காக நான் மரிக்கவும் தயார் என்று சொல்லி இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களை பற்றி பைபிளில் நீங்கள் வாசிக்கிறீங்க. வரலாற்றில் கூட ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னபோது அங்கே அநேகர் அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே கொல்லப்பட்டார்கள். ஏன்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொண்டால் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யம் சொன்னபோது நான் செத்தா பரவாயில்ல, நான் பரலோகத்துக்கு போய்க்கிறேன்னு சொல்லி அந்த ராஜ்யத்தோடைய சட்டதிட்டங்களை மீறி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்து பரலோகம் போனார்கள். இங்கே தான் பாருங்கள், இந்த 2 ராஜ்யங்கள். இந்த ராஜ்யத்தில் நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, எதற்கு நீங்கள் முதன்மை கொடுக்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாகிருது. பார்த்தீங்களா? ஐயா என்னை கொல்ல வர்றாங்க, அப்புறம் போக வேண்டியதை. அந்த உலகத்து ராஜ்யங்களில் உலகத்து மக்கள் எங்கே போய் சேருவாங்களோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தரே தேவன், நான் கர்த்தரை பின்பற்றுவேன், மரித்தாலும் நான் கர்த்தரை பின்பற்றுவேன் அப்படி சொல்லி வரும்போது தான் அநேக இரத்த சாட்சிகள் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். இந்த உலக வரலாற்றிலே கூட அந்த இரத்த சாட்சிகள் எப்படி வாழ்ந்தார்கள், மரித்தார்கள் என்றெல்லாம் அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. பைபிள்லேயும் கூட கர்த்தருக்காக மரித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்களே. மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, என்னைய போய் அக்னி சூளையில் போட்டாலும் அதை பற்றி கவலை இல்லையா, உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், தேவனே ராஜா, அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்னபோது அவன் அந்த 3 பேரும் அக்னி சூளையில் போடுறான். அதாவது தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அதே போல் இந்த பாபிலோன் ராஜாவைத்தான் தெய்வமாக கும்பிடணும், வேறு யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் வந்தபோது தானியேல் கர்த்தருடைய அந்த எருசலேமை நோக்கி ஜன்னலை திறந்து கர்த்தரை ஆராதித்தான். அதை குற்றமாக பிடித்து அவனை சிங்க கேபியிலே போட்டார்கள். அப்போ அங்கே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அதெல்லாம் சிங்க கேபியில் போடுறது, அக்கினி சூளையில் போடுறது, இதுபோல் பலவிதமான தண்டனைகளை அவர்களுக்கு விரோதமாய் நிறைவேற்றுவது, அதெல்லாம் இருக்கதானே செஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று உங்களுக்கு புரிய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம், உலக ராஜ்யம் இப்படி பிரிந்திருக்கிறபடியாலே நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழுகிறோம் என்று நான் சொல்லியா தெரியணும்? இல்லை, தேவன்தான். அவரை பின்பற்றுகிறவர்கள் பரலோகம், அவரை பின்பற்றாதவர்கள் அவர்கள் எந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக இருந்தாலும் முடிவிலே நியாயம் தீர்க்கப்பட்டு நரகம் போகிறார்கள் என்கிறது தானே நாம் அறிந்த காரியம். ஆதலால் சத்தியத்திலே நடக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். சரி, இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, எப்படி செயல்படுகிறது என்று முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இங்கே லூக்கா சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 20வது வசனம், அதை நான் வாசிக்கிறேன். 20, 21, 22, 23 இந்த 4 வசனங்கள் வாசிக்கவா? லூக்கா 17:20 முதல். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் அவர் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது,
இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். அப்படி சொல்கிறார். அமெரிக்காவில் தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுங்க, நம்பாதீங்க. சிங்கப்பூரில் தேவனுடைய ராஜ்யம் இருக்குங்க, இல்லை, கிடையாது. அது இங்கே என்றும் அது அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய உள்ளத்திலே, இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. ராஜ்யம் என்ன? அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம், தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். நீங்கள் இயேசுவை ஆண்டவர்னா என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறவர், அப்படி ரட்சகர்னா காப்பாற்றுறவர், ஆண்டவர்னா என்னை ஆளுகிறவர். அப்படி இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களின்படி வாழுகிறீர்கள். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், முதல் கற்பனை. ஆனால் அங்கே மற்ற இடத்துக்கு போனோன்னா அந்த முதல் கற்பனை அடிப்பாங்க. அது நமக்கு ஒத்து போகாது, சாகிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் இந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது? அது நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அது இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதுன்னா வருது பாரு இறங்குது பாரு அப்படியெல்லாம் அப்படி சொல்கிறதுக்கு இருக்காது. இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் உங்கள் சமீபமாக இருக்கிறது. அதைத்தான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு வந்தவன முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்தா மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா இந்த உடனே ராஜ்யம் உள்ளே வருது, உள்ளுக்க உடனே வருதுங்க. இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய இருதயத்திலும் தேவனுடைய ராஜ்யம் உடனடியாய் வருகிறது. அதாவது தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புவிக்கிறார்கள், அப்போ தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அப்போ இவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இவர்கள் வெளியில் ஒரு தேசத்தில் அந்த ராஜ்யத்தில் குடியிருக்காங்க. அப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அந்த சட்டத்திட்டங்கள் பரிசுத்தமானவை, நீதி உள்ளவைகள். அந்த சட்டத்திட்டங்கள் எவ்வளவு நீதி உள்ளவைகள்னு நான் உங்களுக்கு ஒரு வரி வாசித்து காட்டவா? உபாகமம் 4வது அதிகாரம், உபாகமம் 4வது அதிகாரத்தில் உபாகமம் 4:5 முதல், நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். மோசே சொல்கிறார். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாக இருக்கும். தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்கள் தானே, அது 10 கற்பனை தானே, அது தானே மோசே சொல்கிறாரு. இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாக இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? இந்த நியாயப்பிரமாணங்களுக்கு ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கற்பனைகளை பெற்ற உலகத்தில் வேறு எந்த ஜாதியாவது ஜனமாவது இருக்கிறாங்களா? அப்படி கேட்குறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள், அந்த 10 கற்பனைகள், அது எவ்வளவு பரிசுத்தமானவை, அது நன்மையானவை, அதில் எந்த தீமையும் இல்லை, அதெல்லாம் நமக்கு தெரிகிறது. அடுத்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கணும்.
அந்த தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ பரிசுத்தமானது, நீதி உள்ளது, அன்பு உள்ளது, அது நமக்கு தெரியணும். ரோமர் 14 அதில் 17வது வசனம் முதல், ரோமர் 14:17வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. முதல்ல வசனம் என்ன சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே வருது பார், இங்கே வருது பார், இங்கே இருக்குது பார், அங்கே இருக்கு பார், அப்படி இல்லை. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கற்பனைகள், அந்த 10 கற்பனைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதே. அந்த கற்பனைகளுக்கு ஒத்த வேறு எந்த ஜாதி இந்த மாதிரி கற்பனைகளை பெற்ற வேறு எந்த ஜாதி இருக்குது? உலகத்தில் யாரும் இல்லையே. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம், அதோடைய குணாதிசயம், அதோடைய பண்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நல்லா பிரியாணி சாப்பிட்டேங்க, அதை சாப்பிட்டு ஏப்பம் விட்டேங்க, தண்ணி போட்டேங்க. நோ, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், அதில் ஒன்றும் குறவில்லை. அப்படி சாப்பிட்டு திருப்தியாகி சந்தோஷமாக இருக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கான்? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டபடியால் அந்த நீதியுள்ள பிரமாணங்களின் வழியாய் நீங்கள் நடந்து, நீங்கள் தேவனுடைய கண்களில் நீதியுள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், தேவனோட கூட சமாதானம் இல்லைன்னா அது பெரிய கொடுமையான வாழ்க்கை. பாருங்கள், 1000 எவ்வளவுதான் காசு இருந்தாலும் மனசில் நிம்மதியே இல்லைங்க. தற்கொலை பண்ணிடுவேன், எவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிடுவேன். அப்போ நீதியும் சமாதானமும், இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானா நீதியும் சமாதானமும், அடுத்து பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பாவம் செய்கிறதுனால உண்டாகிற சந்தோஷம் இல்லை. பாவம் செய்கிறப்ப சந்தோஷம் இருக்கா? இருக்குது. அது பாவ சந்தோஷம். பாவம் செய்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை காட்டி தான் இந்த பிசாசு மக்களை அதிகமாக அந்த பாவத்துக்குள்ளே தள்ளிக்கிட்டே போகிறான். ஆனால் தேவனுடைய நீதி, அவர் தருகிற பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் என்று இருக்கிறது. அப்படியானால் தேவன் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், அதை தேடுறதா இல்லை பாவம் செஞ்சு அந்த பாவ சந்தோஷத்தை தேடுறதா? நம்ம தீர்மானம் எடுக்கணும். இங்கே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த உலகத்தில் என்ன, இன்றைக்கி சாப்பிடுவோம், குடிப்போம், சாவோம், நாளைக்கு சாவோம், எவ்வளோ பிரச்சனைனாலும் இருக்கிற காலத்தில் சாப்பிட்டு சாவோங்க. ஆனால் அங்கே தேவனுடைய ராஜ்யம் அப்படியா? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அங்கே கர்த்தர் நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. இங்கேயே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. இவங்களா பார்த்து வேண்டான்னு விளக்குனால் ஒழிய அவர் நல்ல திருப்தியான சாப்பாடு கொடுக்குறார். ஆனால் அதுதான் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ பாவ சந்தோஷமாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக நீங்கள் பிரித்து எடுத்து பார்க்கணும்ல. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில் வருகிற சந்தோஷம் எப்படி? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், அதைத்தானே தெரிந்தெடுக்கணும். சரி, நான் இப்போ 2 காரியம் சொன்னேன். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் அங்கே வருதுபார்னு சொல்கிற மாதிரி இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறதே. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவுடனே கர்த்தருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே வருகிறது. நீங்கள் அவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, அவருடைய நீதியான கற்பனைகளுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, இனி பாவம் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருது, அவருடைய ஆளுகை வருகிறது, அவரே ராஜாவாக இருக்கிறார். அடுத்து அவர் இங்கே இருக்குவார் அங்கே இருக்குவார்ல, அது உங்களுக்குள்ளே வருகிறது, பிரத்யட்சமாய் வரவில்லை, உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் சொன்னேன், இவருடைய கற்பனைகள் உலகத்தில் இருக்க வேறு எந்த ஆட்டுடைய கற்பனைகளை காட்டில் மேன்மையானது அப்படின்னு சொல்லி உபாகமம் 4வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறத வாசித்து காமிச்சேன்.
ஓகே, இந்த காரியங்களின் அடிப்படையில் தான் மீதி காரியங்கள் சொல்லப்படுகின்றன. ஆதலால் வரப்போகிற காரியங்களை, வசனங்களை நீங்கள் நன்றாய் கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே, அந்த ராஜ்யத்தோடைய சட்டதிட்டங்களுடைய காரியங்கள் என்ன என்று நீங்கள் விசாரித்தால், அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே வருகிற ராஜ்யமாக இருக்கிறது. அந்த 10 கற்பனைகள் எது? அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கி சட்டதிட்டமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்குன்னா அது எப்படி வருகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்பொழுது வார்த்தையாகிய இயேசு நமக்குள்ளே வருகிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆதலால் வார்த்தையாகிய இயேசு உங்களுக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறார். இப்போ உங்களை கேட்டால், ரட்சிக்கப்பட்டவங்களை கேட்டால் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. அந்த ஏற்றுக்கிட்ட அந்த வார்த்தை இயேசு என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனாலே இயேசு உள்ளே வந்து விட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணினார். அப்போ அந்த வார்த்தை இன்று நம்முடைய இருதயத்திலே வாசமாக இருக்கிறது. அந்த இருதயத்தில் வாசமாக இருக்கிறது தான் இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வார்த்தைகளினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சட்டதிட்டங்கள், அந்த தேவனுடைய சட்டதிட்டங்கள், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் நம்மை ஆளுகை செய்கிறார். அந்த அவர் அனுப்புகிற வசனத்தை வேண்டான்ட்டோம்னா போச்சு. அப்போ அவருடைய ராஜ்யம் செயல்படுதா? அவருடைய ஆளுகை, அவருடைய சட்டத்திட்டங்களை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம்னா, அவர் பாவம் செய்யக்கூடாதுங்கிறப்ப இல்லை அதெல்லாம் முடியாது, நான் பாவமெல்லாம் செய்வேன்னா, அப்போ அங்கே அந்த ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை அங்கே இல்லை. அப்போ அவருடைய ஆளுகைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, அப்போ இயேசு உங்களுடைய இருதய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கும்படி நீங்கள் செய்து, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத மத்தேயு 13வது அதிகாரம் முழுசும் அதை பற்றி தான் பேசுது. அதில் நம்ம இப்போ ஒரு சில காரியங்களை ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய ராஜ்யம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் ராஜ்யம் இயங்குகிறது. அதுக்கு அந்த முதல் உவமையை நான் உங்களுக்கு வாசிக்கவா? தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறதுன்னு காட்டுறதுக்கு இங்கே முதல் உவமையை இயேசு சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போது தேய்ந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலர் 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இங்கே தேவனுடைய ராஜ்யம் பற்றி சொல்ல வர்றாரு. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையினாலே இயங்குகிறதுன்னு சொன்னேன். அந்த வார்த்தை எது அப்படி பார்த்தா விதைக்கிறவன் என்ற ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையிலே இந்த விதைக்கிறவன் யாருன்னு கேட்டால் அது மனுஷகுமாரன் அப்படின்னு வருது. அந்த 13வது அதிகாரத்தில் 37வது வசனம் அவர் பிரதியுத்தரமாக,
நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கான புத்திரர், அப்படி வருது. இதில் இப்போதைக்கு அந்த 37வது வசனத்தை மட்டும், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன்னா இயேசு. சரி, மனுஷகுமாரன் நம்முடைய உள்ளத்தில் நல்ல விதைகளை, நல்ல வசனங்களை விதைக்கிறார். மனுஷகுமாரன் வாக்குத்தத்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறார். சபையில் என்ன போதிக்கப்படுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாக்குத்தத்தங்களின்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அவருடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள், பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுகிறார்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் மரிக்கிற நாளிலே நரகமல்ல பரலோகம் போகிறார்கள். இந்த வார்த்தைகள் இவர்களுடைய இருதயங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். அவரிடத்தில் வரும்போது நம்முடைய பாவங்கள் தொலைகிறது. இப்பொழுது பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அந்த வசனங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள், இப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தமாய் நம்முடைய இருதயத்திலே மனுஷகுமாரன் விதைக்கிறாராம். அதை தான் இங்கே எழுதியிருக்கு. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்போ மனுஷகுமாரன் தான் விதைக்கிறார், நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்முடைய இருதயத்தில் நல்ல விதைகளை, நமக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய விதைகளை அவர் விதைக்கிறார். ஆனால் என்ன ஆயிருதான், இந்த நிலம் நல்லா இருந்தால் அந்த விதைகளை பெற்றுக்கொண்டு நல்ல கனி கொடுத்துருதான். ஆனால் இந்த இருதயம் நல்ல நிலமாக இல்லாமல் முள் காடாக இருந்துச்சுன்னா அந்த விதை விழுந்து முளைக்குதான், ஆனால் கனி கொடுக்க முடியாமல் போயிடுது. அடுத்து அந்த விதை கற்பாறையான இடத்துல விழுந்துச்சுன்னா முளைக்கும், ஆனாக்கா வெயிலில் தீஞ்சு போயிடுது. ஆனால் அந்த விதை வழியோரங்களில் விழுந்த ஆகாயத்து பறவை பொறுக்கிட்டு போயிடுது. ஆகாயத்து பறவை இந்த பிசாசுக்கு அடையாளமாக இருக்குது. தேவன் நமக்குள்ளே விதைத்த விதையை ஆகாயத்து பறவையாகிய பிசாசு பொறுக்கிட்டு போயிட்டா. அப்புறம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்? அப்போ அவன் ரொம்ப கவனமாக இருக்கான். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கக்கூடாது. அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், அந்த விதைகள் நம்முடைய இருதயத்தில் முளைக்கக்கூடாது. அப்படியே முளைச்சாலும் கனி கொடுக்கக்கூடாது. இவங்க இப்படியே தீஞ்சு போகட்டும் அப்படின்னு பிசாசு ரொம்ப கருத்தாக இருக்கிறான். அப்படியானா தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தைகளினாலே செயல்படுகிறது. இன்றைக்கு நமக்குள்ளே வாக்குத்தத்த வசனங்களை இயேசு விதைக்கிறார். அதை தான் சபையில் போதிக்கிறாங்க. சபையில் என்ன போதிக்கப்படுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய ராஜ்யம், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனங்கள், அதை விதைக்கிறாங்க. அது உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பது தானே. ஆதலால் அருமையானவர்களே, இந்த உலகத்து சட்டத்திட்டங்கள் எல்லாம் அதுவும் வார்த்தை தான். சட்டங்களில் பேப்பரை எழுதி வச்சுருக்காங்க. தேவனுடைய ராஜ்யமும் வார்த்தை தான். அந்த வார்த்தையை பைபிளில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை, வாக்குத்தத்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வச்சுருக்கணும். அந்த வாக்குத்தத்த வசனங்களை முளைக்க வைக்கணும், அது கனி கொடுக்க வைக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் வருகின்றன. ஆக இந்த 13வது அதிகாரத்தில் முதல் அந்த உவமையில் ஒரு பாதியை சொல்லி நிறுத்தியிருக்கேன். அடுத்த பாதியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆக தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் நமக்குள்ளே இருக்கிறது. பிரத்யட்சமாக இந்த அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. அமெரிக்காவுக்கு போனால் பரலோகங்க இல்லைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே பரலோகம் வருகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள், அதைத்தான் மனுஷகுமாரன் விதைக்கிறாராம். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி வசனங்களை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வளர்கிறது, கனி கொடுக்கிறது. அப்படி கனி கொடுக்குற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், கர்த்தருக்கு மகிமை. ஓகே,
இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி இதை கவனித்தா அடுத்தடுத்த செய்திகள் அதை பற்றி நம்ம நல்லா படிக்கலாம். ஓகே, காட் bless you.